ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்வலில் நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்டோரி லைன்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல. இதில் நம்ம பார்த்த படங்கள்ல ஒருவேளை கதை இப்படி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இந்த கேரக்டர் இந்த மாதிரி மாறி இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண என்னோட ஒரு வாட் இஃப் பிளாட் சேஞ்ச் கான்செப்ட்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே என் கேமில் ஒருவேளை இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தால் என்னமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் இஃப் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கே இருந்தால் இந்த டாபிக் ஐடியா கிடைச்சது. இதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை தொடர்ந்து எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட ஒரு வாட் இஃப் கான்செப்ட் தான். ஒருவேளை பிளாட் இப்படி சேஞ்ச் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட ஒரு ஓன் ப்ரெடிக்ஷன் தான். இதை தாண்டி இது வந்து எதுவும் கொலாப்ஸ் பண்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாரு, அது மாதிரி ஒருவேளை இப்படி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் இஃப் ஸ்டைல் தான். அதனால இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து என்னோட ஒரு ஓன் விஷயத்தை தான் நான் சொல்றேன். இதே மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எதா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, நோ வே ஹோம்ல. அவரு இந்த வில்லன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணும் போதே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி இந்த வெர்ஷன் ஸ்பைடர்மேன்ஸை மீட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலா டாம் ஹாலண்ட் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூமிக்கு மல்டிவர்சல் டிராவல் பண்ணி வந்திருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாரையும் தேடி பிடிப்பாங்க. தேடி அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மிரர் டைமென்ஷன்ல அடைச்சிட்டு இவங்க எல்லாரையுமே நான் நல்லவனா மாத்தி அவங்களோட உலகத்துக்கே அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செய்வாரு. அந்த டைம்ல தான் அவங்களோட ஆன்மே இறந்து இது மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸை வந்து இவர் மீட் பண்ணுவாரு. ஒருவேளை டாம் ஹாலண்ட் இயர்லியராகவே வில்லன்ஸ் எல்லாம் சேர்த்து மீட் பண்ணும் போதே இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ் அவர் மீட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் இவர், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒன்னா பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ்க்கும் தெரியும் இவங்க உலகத்திலிருந்து வந்த வில்லன்ஸ் தான் அவங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சரி பண்றதுக்கான வேக்சின் இது எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸ்ல இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி மீட் பண்ணிட்டாங்க காரணத்தினால இது ஈஸியாவே முடிஞ்சிருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் மிரர் டைமென்ஷன்ல மாட்டி இருக்க மாட்டாரு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து சீக்கிரமாவே இது வந்து முடிஞ்சிருக்கும். மேபி ஆன்மே இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருந்திருக்கும். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது அல்ட்ரான். ஒருவேளை நம்ம டோனி ஸ்டார்க் நினைச்ச மாதிரி கம்ப்ளீட் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அயன்மேனோட மெயின் கான்செப்டே அல்ட்ரானை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல ஓட்டையை போட்டுட்டு இவனுங்க என்னடா கூச்சுக்கிட்டு இருக்காங்க சிட்டாரி ஆர்மியில வச்சுக்கிட்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்ல போய் முடிஞ்சிருமே ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயத்தினால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டை உருவாக்கணும், ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்ட்ரானை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த உலகத்துல எங்க என்ன பிரச்சனைனாலும் இது வந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் அது வந்து அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அல்ட்ரான் இவர் எப்படி வரணும்னு நினைச்சாரோ அந்த ஒரு கான்செப்ட்ல இது ரெடி ஆகி வந்திருந்தா இந்த பூமிக்கு ஒரு பெரிய பக்கா ப்ராப்பரான டிஃபென்ஸ் ஃபோர்ஸா அல்ட்ரான் இருந்திருக்கும். அல்ட்ரான் அண்ட் அல்ட்ரான் காப்ஸ் இருந்திருக்கும். அவெஞ்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கபலமாகவும், தென் இது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மற்ற விதமான கிரைம்ஸையும் தடுத்து நிறுத்துறதுக்கும் இது வந்து மேபி ஹெல்ப் பண்ணியிருக்கும். லைக் வக்காண்டாக்கு எப்படி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டா இருந்துச்சு, அது மாதிரி மொத்த பூமிக்குமே அல்ட்ரான் ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் சப்போர்ட்டா இருந்து வரக்கூடிய ஏலியன் வில்லன்ஸ், பெரிய பெரிய வில்லன்ஸ் எல்லாரையும் தடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 2012 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் படம் இருக்குல்ல. அதுல வந்து இந்த ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் 6 பேர் தான் சிட்டாரி ஆர்மி, லோக்கி ஆர்மி எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க தான் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை எட்டர்னல்ஸ் அந்த டைம்லேயே வந்திருந்தா இந்த ஒரு ஃபைட் எப்படி இருந்திருக்கும்? ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சிட்டாரி ஆர்மி எதிர்த்து சண்டை போடுறதுக்கு, எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லான ஒரு ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இந்த மாதிரியான படங்களுக்கும் அவங்க டிராவல் பண்ணியிருப்பாங்க. எட்டர்னல்ஸ் எந்த அளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். லைக் இங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது செம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வார் ஃபீல்டுல வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. பட் அவங்க அதுக்கப்புறம் என் கேமுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க. ஸோ ஒருவேளை எட்டர்னல்ஸ் எல்லாருமே அவெஞ்சர்ஸ் டைம்லேயே வந்திருந்தா இது வந்து இன்னுமே ஈஸியா அமைஞ்சிருக்கும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். அடுத்த லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது தானோஸ். ஒருவேளை அவர் நினைச்ச மாதிரி ஸ்னாப் பண்ணியிருந்தா என் கேம்ல. இன்ஃபினிட்டி வார்ல ஆல்ரெடி ஸ்னாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரீஸ்னாப் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல இருந்து வந்த தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படிலாம் பண்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் ஸ்னாப் பண்றதுக்காக போராடி ஃபைனலி ஸ்னாப் பண்றதுக்கு எடுத்துருவாரு. பட் அதை நம்ம அயன்மேன் வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து விட்டுருப்பாரு. ஒருவேளை பாஸ்ட் டைம் லைன் படி இருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தானோஸ் வந்து ஸ்னாப் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த தானோஸ் வந்து ஓல்டு தானோஸ் மாதிரி இல்ல. இன்ஃபினிட்டி வார்ல இருந்த தானோஸ் வந்து
ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஒரு தானஸ்னு சொல்லலாம். பட் இவர் வந்து யங் வெர்ஷன். இவருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவங்க இப்பெல்லாம் பண்றானுங்கலாம் பார்த்துட்டு மொத்தத்தையுமே முடிச்சிட்டு இருப்பாரு. எல்லாருமே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து அழிச்சு நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. மல்டிவர்சல் லெவல்ல மிகப்பெரிய ஒரு வில்லனா இந்த தானஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கிங் தானஸ் மாதிரி இந்த ஒரு தானஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வில்லனா வந்திருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 ஸ்டோன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷனா இருக்காருன்னும் போது டெரரான ஒரு தானஸ் வெர்ஷனா இவர் வந்திருப்பாரு. எல்லாரையுமே மொத்தமாவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து அழிச்சிருப்பாரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது தோர் வந்து என் கேமில் வக்காண்டாவில் என்ட்ரி கொடுத்து தானஸ் வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே 6 ஸ்டோனை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து ஸ்னாப் பண்ணுற டைமில் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஃபைனலி ஸ்னாப் அடிச்சு முடிச்சு விட்டுருப்பாரு. ஒருவேளை தோர் வந்து வக்காண்டாவில் இறங்காமல் டைட்டனில் இறங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? டைட்டன்றது இதுவுமே ஈஸி. ஏன்னா பைஃப்ராஜ் அவர் கையில் இருக்குன்னும் போது எங்கே இறங்கினா என்ன, எத்துல இறங்கினா என்ன, டைட்டனில் இறங்கினா என்ன, அவர்கிட்ட தான் பைஃப்ராஜ் இருக்கு ஸ்டாம் பிரேக்கர் மூலமா. அப்படி பார்க்கும்போது அவர் ஒருவேளை வக்காண்டாவில் இறங்காமல் டைட்டனில் என்ன நடந்திருக்கும்? டைட்டன் டைம் லைன் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட 4 ஸ்டோன் தான் இருக்கு. 5 6 கிடைக்கல. டைம் ஸ்டோனும் வந்து டைட்டன்ல தான் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பூமிக்கு வந்து மைண்ட் ஸ்டோன் எடுத்திருப்பாரு. டைட்டன் டைம் லைன் படி பார்க்கும்போது அவர்கிட்ட வெறும் 4 ஸ்டோன் தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராசஸா இருந்திருக்கும் நம்ம தோருக்கு. ஏன்னா அவர் ஏர்த்துக்கு போகணும். இவரை டைட்டன்லேயே வச்சு லாக் பண்ணி அந்த ஒரு ஸ்டோன் கிடைச்சாலும் பரவாயில்ல, 5 ஸ்டோன் இருக்கு, இங்கிட்டு வந்து 6வது கிடைச்சாதான் அவருக்கு வந்து பிரச்சனை. அது கிடைக்க விடாம இவர் டைட்டன்லேயே லாக் பண்ணி இருக்கலாம். இது மட்டும் இல்லாம பைஃப்ராஜ் மூலமா இவர் இங்க டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். அங்க வந்து 6 ஸ்டோனோட பவரையுமே இந்த ஸ்டாம் பிரேக்கர் தடுத்துட்டு போய் குத்தி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு ஸ்டோனு கம்மி தான். இப்படி பார்க்கும்போது இவரால் ஸ்னாப்புமே பண்ண முடியாது. இங்க மற்ற அவெஞ்சர்ஸ்மே இருக்காங்க. தென் இதை தாண்டி ஸ்டாம் பிரேக்கர் வந்ததுக்கு அப்புறம் தோர் வெர்ஷன் எந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தாருன்னு நம்மளும் பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது சிம்பிளா இருந்திருக்கும், சட்டுன்னு முடிச்சிருக்கலாம். பட் அது நடக்காம போயிடுச்சு. ஒருவேளை தானஸ் vs தோர்ன்றது வந்து டைட்டன்ல நடந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நீங்க நிறைய பேர் கேட்கலாம் எப்படி ப்ரோ தோர் வருவாருன்னு. ஆக்சுவலா ராக்கெட் இருக்காரு, அதுக்கப்புறம் க்ரூட் இருக்காரு, கார்டியன்ஸ் டீம் எங்க இருக்காங்கன்றத ட்ராக்கரை வச்சு இவங்க சேஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது லாஜிக்கலா சொல்லியிருக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஒருவேளை வந்திருந்தா கண்டிப்பா வேற லெவல்ல இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த வாட் இஃப் ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தோணுனா ஏதாவது வாட் இஃப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.